நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் என் புதல்வன் வாழ்வை சிதைத்திருக்கிறீர்கள். அவனை மீட்டளிக்க வேண்டியதும் தாம் கடமையே. சுவாமி, என் புதல்வனை இவ்விடமே இக்கணமே உயிர்ப்பித்து தாருங்கள். பார்வதி, உன் வேதனையை நான் உணர்கிறேன். இல்லை, என் வேதனையை நம்மால் உணர இயலாது. அதை உணர்ந்திருந்தால் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது. தயை கூர்ந்து எனது புதல்வனை எனக்கு மீட்டு தாருங்கள். உடலும் உயிருமாக என் புதல்வனை அழியுங்கள். கண்ணீரா? இனி எதற்கு இந்த கண்ணீர் சுவாமி? தமது குரோதத்திற்கு என் புதல்வனை இலக்காக்கிய வேளை இவை எங்கிருந்தன? தமது திருசூலத்தினால் என் புதல்வனை தாம் தாக்கிய வேளையில் எங்கிருந்தது கண்ணீர்? மற்றவர் முன்னர் அனர்த்தத்தை நிகழ்த்திய பின்னர் கண்ணீர் வடிப்பதால் பலன் எதுவும் கிடையாது சுவாமி. விநாயகன் எனக்கும் புதல்வனே பார்வதி. அந்த சத்தியம் அறிந்திருந்தும் அவனை தாக்கும் முன்னர் தமது கரங்கள் ஒரு கணமும் நடுங்கவில்லையா? நம் புதல்வன் சகிக்க ஒன்னா துன்பத்திற்கு ஆளாவானே என்றும் ஒரு கணம் சிந்திக்கவில்லையா? அதனால் எனக்கு ஏற்படும் எல்லையற்ற வேதனை சகிப்பிற்கு அப்பாற்பட்டது என்பதையும் தாம் எண்ணவில்லையா? ஏன் சிந்திக்கவில்லை சுவாமி? தனது சினம் என் மீதா அல்லது என் புதல்வன் தமது பகைவனா? தம்மை உள்ளே அனுமதிக்காத காரணம் என்ன? இத்தனை காலங்களில் என்னை சந்திக்க தாம் இத்தனை தவித்ததில்லையே. பின் சொற்ப நாழிகைகளில் எனக்காக காத்திருந்தால் தமக்கு சாத்தியமற்று போனது ஏன்? என்றும் நியாயம் வழங்குபவர் அல்லவா? இங்கு நிகழ்ந்திருக்கும் இந்த அசம்பாவிதம் தான் தாம் வழங்கும் நியாயமா? என் பாவத்திற்கான தண்டனையை என் மகனுக்கு வழங்கினீர்கள். தன் அன்னையின் நாளைக்கு குந்தகம் விளைவிக்காதது பாவமா? எனக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றியது பாவமா? என் பாவத்திற்காக அவனுக்கு தண்டனை அளித்தீர்கள் சுவாமி. தாமும் குற்றவாளிகளே. தம் வருகையின் நோக்கம் விநாயகர்
விநாயகனுக்கு ஆசி அளிப்பதல்லவா? அவ்வாறு இருக்க அந்த ஆசைகளை அவனுக்கு அழிவை தந்தது ஏன்? கூறுங்கள் தேவேந்திரா, இந்த தாக்குதலுக்கு தலைமை ஏற்றவர் தான்தானே? நினைவு மறந்தீர்களா? என் புதல்வன் விநாயகன் ஜென்மித்ததனால் மட்டுமே தாம் சாபமுக்தி கிடைக்க பெற்றீர்கள். விநாயகன் தோன்றியதால் அண்ட சராசரங்களிலும் அமைதி திரும்பியதாக அனைவரும் கூறினீர்களே. பின் நிகழ்ந்தது என்ன? ஒரே கணத்தினில் தாம் அனைவரும் எம் புதல்வனது சிறப்புகளை நினைவு மறந்து பாவம் புரிந்தவனைப் போல அபராதம் இழைத்தவனைப் போல அவனை இவ்வாறு தண்டித்தது ஏன்? புனர்வாழ்வு அழியுங்கள் தாம் என் புதல்வனுக்கு. எவ்விடமே இக்கணமே. பார்வதி, அது சாத்தியமாகாது. அண்டச்சராச்சரங்களின் நன்மை கருதி நீ இவனை தோற்றுவித்தது சத்தியம். எனினும் உண்மையில் சிருஷ்டியின் நலனை காட்டிலும் உனது சுயநலனை கருத்தில் கொண்டே நீ இவனை தோற்றுவித்தாய். உனது ஆணைக்கு அடிபணிய வாழ்வளித்தாய். சுயநல எண்ணம் கொண்டு நிகழ்த்தப்படும் செயல்கள் என்றும் நன்மை பயக்காது. அதற்கு சான்று இது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுயநல எண்ணம் கொண்டு நிகழ்த்தப்படும் செயல்கள் என்றும் நன்மை பயக்காது. அதற்கு சான்று இது. உன் தன்னலத்தால் தோன்றிய இவன் தலைகனம் கொண்டிருந்தான். மறவாதே பார்வதி, மேனியின் மஞ்சளை திரட்டி செய்த பாலகன் தளராத புத்தியை பெற தவறியிருந்தான். எவர் வார்த்தையையும் செவிமடுக்கவும் மறுத்தான். பாலகன் தன் அன்னையின் ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு அழிவிற்கு வித்திட்டானோ அவன் தன் இச்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள எதை செய்யவும் தயங்க மாட்டான். தமது எத்தகு தர்க்கமும் எம் புதல்வனது மரணத்திற்கு உச்சிதமான விளக்கமாக இயலாது. தாம் பிரஜாபதி தக்ஷனது சிரத்தை கொய்தீர்கள், பின் மீண்டும் அவரை உயிர்ப்பித்தீர்கள். தாம் சூரிய தேவனை வதம் செய்தீர்கள், பின் அவருக்கும் புனர்வாழ்வு அளித்தீர்கள். அவ்வாறு இருக்க என் புதல்வனுக்கும் ஏன் மறுவாழ்வு அளிக்க இயலாது? பிரபஞ்சத்திற்கே பிரகாசமளிக்கும் பகலவனை நான் அடிக்கவில்லை. உள்ளம் என்னும் இருளறையில் ஆணவம் கொண்ட சூரிய தேவனுக்கு மரணத்தை அளிப்பதையே கடமையாக எண்ணினேன். தன் அந்தஸ்தினால், தனது ஆற்றலினால், தன் மகத்துவத்தினால் உன்மத்தம் கொண்டு அவன் என் பக்தர்களை அழிக்க பிரயத்தனித்தான். தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்தான். சூரியனின் அந்த அம்சத்தினை நான் வதம் செய்தானது. இனி சூரிய தேவன்
புனர்ஜென்மம் பெறுவதற்கு தகுதி பெற்றான். மன்னித்தருளுங்கள் பிரபு. இனி என்றும் தமக்கு நிராசை அளிக்க மாட்டேன். அழிந்த ஆணவம் திரும்பவும் அனுமதிக்க மாட்டேன். பிரபு, சூரியனை காட்டிலும் பெரும் தவறிழைத்தவன் நான். சிறிதளவும் சிந்திக்காமல் தமக்கு நான் சாபம் அளித்தேனே. இனி என்ன நேரும் பிரபு? காலக்கிரமத்தால் தம் சாபம் சத்தியமாவதை தவிர்க்க இயலாது. எனினும் அந்நிகழ்விலும் சிருஷ்டியின் நலனே ஒளிந்திருக்கும். என் புதல்வனே எனக்கு உலகமாக இருந்தவன். நான் இழந்த அந்த உலகத்தை தாம் எனக்கு அளிக்கத்தான் வேண்டும். என் தாய்மைக்கு தாம் பூரணத்துவம் வழங்கத்தான் வேண்டும். நீ சகிக்க இயலாத வேதனை பெற்றுள்ளாய். எனினும் உனது தாய்மையின் பூர்த்திக்காக மாத்திரம் அண்ட சராச்சரங்களுக்கும் தீங்கு விளைய நான் அனுமதிக்கலாகாதது. சிருஷ்டிக்கு எதிராக செயல்பட்டு இயற்கையின் விதிகள் அனைத்திற்கும் முரணாக நான் விநாயகனை உயிர்ப்பிப்பது சாத்தியமல்ல. எந்த சிருஷ்டியானது ஓர் அன்னையிடமிருந்து அவளது புதல்வன் பறிபோக காரணமானதோ அந்த சிருஷ்டியையே நான் அழித்து நாசமாக்குகிறேன்.
சினம் வேண்டாம் தேவி. இத்தகு அனர்த்தம் நிகழ வேண்டாம். சோதரி, இந்த சிருஷ்டியின் அழிவினால் விநாயகன் உயிர் பெற மாட்டான். தம்மில் எவருமே என் வேதனையின் அளவை உணரவில்லை. அந்த வேதனையின் தாக்கத்தை நான் உணர்த்துவேன். தம்மால் உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி என்னால் அழிவை சந்திக்கும் போது அதனை அறிவீர்கள். சர்வ நாசத்தை விளைவிப்பேன் சிருஷ்டிக்கு. அண்ட சராசரங்களிலும் படைப்புகள் மிஞ்சாத மட்டும் எனது இந்த அழிவு தாண்டவத்தை நிறுத்த இயலாது. இனி இங்கு எதுவும் மிஞ்சப் போவதில்லை. இழந்த சுபத்திற்கு ஒரு மறு உயிர் கொடுக்கும் மட்டும் என் கோபத்திலிருந்து இந்த சிருஷ்டி தப்ப இயலாது. அந்த சுபம் நான் தோற்றுவித்தேன். அதே ரூபத்தில் புத்துயிர் பெறுதல் அவசியம். சர்வநாசம்! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இழந்த சுபத்திற்கு ஒரு மறு உயிர் கொடுக்கும் மட்டும் என் கோபத்திலிருந்து இந்த சிருஷ்டி தப்ப இயலாது. அந்த சுபம் நான் தோற்றுவித்தேன். அதே ரூபத்தில் புத்துயிர் பெறுதல் அவசியம். சர்வநாசம்! பிரபு, ஆதிசக்தியை தடுத்து நிறுத்தாவிடில் அண்ட சராசரங்களும் அழிவை சந்திப்பது உறுதி பிரபு. தோற்றம் பெற்ற அதே வடிவத்தோடு விநாயகனை உயிர்ப்பிப்பது சாத்தியமல்ல. ஏனெனில் அவனது துஷ்டத்தனங்கள் யாவும் மந்தமான அவனது புத்தியிலிருந்து உருவாகின. ஆயினும் நற்புத்தி கொண்ட ஒரு சிரத்தை பொருத்தினால் விநாயகனை உயிர்ப்பிப்பது சாத்தியமாக கூடும். மீண்டும் நன்மை பயப்பவனாக உயிர் பெற்று எழுவான். ஏனெனில் அப்போது அவன் பார்வதியினால் தன்னலம் பொருட்டு தோன்றிய பாலகனாக அல்லாது சிருஷ்டியில் நன்மை பொருட்டு தோற்றுவிக்கப்பட்ட புதல்வனாவான். பிரபு, இருந்ததற்கு இணையான அழகிய முகத்தை எங்கு தேடுவது?
ஏனெனில் அது சாம்பலானதே. தீர்வு காணாவிடில் சிருஷ்டியின் அழிவையும் அகிலத்தின் முடிவையும் தவிர்க்க இயலாது. விநாயகனுக்கு புதிய ஒரு சிரம் அளிப்பது அவசியம். அது எனது அல்லது மற்றவர் விருப்பப்படி அமைய இயலாதது. எது சிருஷ்டிக்கு ஏற்புடையதோ அந்த சிரம் மாத்திரமே விநாயகனுக்கு பொருந்த இயலும். நந்தி, உடன் தேவேந்திரனோடு வடக்கு முகம் நோக்கி பயணிப்பாய். எந்த ஜீவராசியின் சிரம் உனக்கு முதலில் தென்படுகிறதோ அந்த சிரமே விநாயகனின் கழுத்தை அலங்கரிக்கும். எனினும் அந்த ஜீவராசி சுய விருப்பத்தோடு சிரசை அளிக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், இது சூரியாஸ்தமனத்திற்கு முன்பு நிகழாவிடில் விநாயகன் புனர்வாழ்வு பெறுவது அசாத்தியமானது.